ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த படத்தோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆயிருந்தது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த படத்தில் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்க நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர். ஸோ அது வந்து தான் நம்மளோட டீசர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இப்படி இருக்கிற நம்ம கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உருதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்லேயே வந்துருந்தது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து தான் அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். என்ன சேர்த்துருக்கேன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் லவ்வே பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அவர் வந்து அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையில நுழையிறாரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அந்த பொண்ணு விட்டு போனதுக்கப்புறம் டிப்ரெஸ் ஆகி நம்ம கேங்ஸ்டராகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கொடூரமான கேங்ஸ்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃப் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அவர் உள்ளே இறங்கும்போது பார்க்குற எல்லா கேங்ஸ்டரும் ஆச்சு நொறிச்சிட்டு இந்தியாஸ்லேயே நம்பர் 1 கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே நுழையிறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அலறி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். தியேட்டர் பிளாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு இதுனா, இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்ப்போம் மிஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சூர்யா ஃபேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் ஒரு தலை ஃபேன் தான். ஆனால் எனக்கு சூர்யாவும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். நான் யார் படத்தையும் வந்து நான் பாரபட்சம் பார்க்காம பார்ப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு கதை வச்சுருக்கேன். இன்னொரு கதைனா, இப்போது சூர்யாவோட குடும்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது சூர்யா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேங்ஸ்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் வந்து தான் வெளில வராரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜா ஹெக்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீ கேங்ஸ்டர் இருக்கிறதெல்லாம் விட்டுற அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா சூர்யா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து தான் கொன்னுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உனக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ நீயே இல்லாததுக்கப்புறம் நான் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்ஸ்டர் இதை விடணும்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாரு. அவங்க குடும்பத்தை ஆளே வந்து பார்த்தா கொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ட்விஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து தான் கொன்று இருக்கணும். ஸோ இது ஒரு ட்விஸ்ட்டு குத்தம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து தான் வேறு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து போயிடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சூர்யா சார் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் வந்து ரெட்ரோ படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஜனநாயகனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் குட் பேடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரதில்லை என்ன படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போங்க. பாய் கைஸ். இப்போ அடுத்தது வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஜனநாயகன் படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வந்து முன்னே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் குட் பேடுகளோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வந்து தான் வரப்போகுது. ஏன்னா குட் பேடுகளோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான் ப்ரெடிக்டே பண்ண முடியல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கதையை கண்டுபிடிக்காத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதிக் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷனுக்கு வெயிட் பண்ணீங்களோ கமெண்ட்டில் தான் சொல்லுங்கள். ப்ரோ ஜனநாயகனோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.